எனக்கு இந்த பூரியும் கிழங்கு மசாலா அப்படி இல்லைன்னா பூரியும் இந்த சுண்டல் குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். கறி குழம்பு கொடுத்துட்டா அதை விட பெரிய சந்தோஷமே இல்லை. இதை வந்துட்டு எங்கள் அம்மாட்ட செஞ்சு கேட்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா வந்துட்டு மேக்ஸிமம் செய்யவே மாட்டாங்க. அப்படியே செய்யறதுன்னா அவங்க வேலையெல்லாம் இல்லாத அன்னைக்கு ரிலாக்ஸாக இருக்கிற அன்னைக்கு தான் செய்வாங்க. நான் அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 8 பூரியெல்லாம் வந்து அசால்ட்டாக சாப்பிடுவேன். ஸோ எனக்கு கேட்டு என் தங்கச்சிக்கு எங்கள் அப்பாவுக்கு இனி பக்கத்தில் பாட்டியெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னா அப்போ எங்கள் அம்மா எவ்வளோ செய்யணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஏதாவது ஹெல்ப் பண்ண கேட்டால் கூட நான் வந்து பண்ண மாட்டேன்மா, முடியாதுமா நீங்களே பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவேன். ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். அதே டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு பூரி வந்து உப்புலாம் வரலன்னா எனக்கு கோவம் வேற வந்துடும். ஏமா இதை கூட உப்புலாம் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கேட்பேன். என் தங்கச்சி அப்போ சொல்லுவா, ஏமா இவதான் இவ்வளோ பேசுறாள், இவளுக்கு எதுக்கு இவ கேட்டான்னு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அம்மா கிட்ட பண்ணதை நினச்சி பார்த்துட்டு தான் சொல்லுவா, நீ என்னென்ன பண்ண இப்போ பார்த்தியா உன்னையும் வந்து ஆட்டி படைக்க ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என் வீட்டுக்காரும் சரி என் மாமியாரும் சரி நான் என்ன செஞ்சு கொடுக்குறோனோ அதை வந்து சாப்பிட்டுப்பாங்க. இல்லை என் வீட்டுக்காரர் வந்துட்டு நீ ஃப்ரீயாக இருக்கியான்னு கேட்டு தான் இது வேணும் செய்ய முடியுமா அப்படின்னு தான் கேட்பாரு. என் பையன் டேஸ்ட்டாக இல்லைனா சாப்பிட மாட்டான், டெய்லியும் வெரைட்டி இல்லைனா சாப்பிட மாட்டான். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்குது, எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.